பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தாய் திரு அவை திருமுழுக்கு யோவானின் பாடுகளின் நினைவை கொண்டாடுகிறது. திருமுழுக்கு யோவானின் பாடுகளிலிருந்து நாம் 3 முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, யோவான் சத்தியத்திற்காகவும் உண்மைக்காகவும் சான்று பகிர்ந்தார். ஏரோது மன்னன் தன் சகோதரரின் மனைவியாக ஏரோதியாவை மணந்து வைத்து கொண்டிருந்தது முறையல்ல என்று ஏரோது சுட்டி காட்டினார். அவர் மன்னனாக இருந்ததும் பரவாயில்லை, பயப்படாமல் உண்மைக்கு சான்று பகிர்வதற்காக சுட்டி காட்டி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு தன் உயிரை கொடுத்தார். நாமும் இதைப்போல் எங்கு தவறு நடந்தாலும் அங்கு உண்மைக்காக சான்று பகிர்வோம். உண்மையை பொய்யானதை சுட்டி காட்டி உண்மைக்காக சான்று பகிர்ந்து வாழ்வோம். இரண்டாவதாக, முட்டாள்தனமான செயல்பாடு. ஏரோது அரசன் ஒரு நடனத்தில் மயங்கி அதற்காக தன்னையே முழுவதும், தன் ஆட்சி முழுவதையும் தருவதாக ஒப்புக்கொண்டார். அவரது முட்டாள்தனமான வார்த்தை தான் யோவானின் மரணத்துக்கு முக்கிய காரணமாக விளைந்தது. எனவே நாமும் நாம் சொல்லும் வார்த்தைகளை சிந்தித்து அதன் பிறகு சொல்வோம். ஏன் முட்டாள்தனமான வார்த்தைகள் பலரின் வாழ்வையை இழக்க நேரிடலாம். மூன்றாவதாக, திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக விளங்கினார். அவரது பிறப்புக்கு யோவான் ஒரு முன்னோடியாக இருந்தார். மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை துவங்குவதற்கு முன்னாக இதோ கடவுளின் செம்மறி என்று அவரை சுட்டி காட்டினார். யோவானின் பாடுகள் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளுக்கு முன்னோடியாக விளங்கியது. நாமும் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு சாட்சிகளாக விளங்குவோம். யோவானை போல நாமும் சொல்வோம், அவர் வளர வேண்டும், நாம் குறைய வேண்டும். அது நமது விருது வாக்காக இருக்க வேண்டும். எனவே நாமும் உண்மைக்கு சான்று பகர்வோம். நம்முடைய சுற்றி நகற்றும் பகுதிகளில் பொய்யாது எதுவும் கண்டால் நாம் அதை சுட்டி காட்டி உண்மைக்காக சான்று பகர்வோம். புனிதத்தில் வளர்வோம். ஆமேன்.